இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீலா, பாப்பா, அம்மா, என்ன நீலா இப்படி இருக்க? என்னோட தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் பாப்பா. ஐயோ, வீட்ல மான்குட்டி மாதிரி ஜங்கு ஜங்குன்னு ஓடிக்கிட்டே இருப்பிய நீலா. இப்ப இப்படி ஆயிட்டியே நீலா. நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு அழுகையா நீலா. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை நீலா. ஐயோ நீலா, ஐயோ நீலா, அழத பாப்பா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. அவ்வளவு சீக்கிரத்துல நீ போயிடுவியா நீலா? நீலா, ஆனா எனக்கு எப்ப அடிபட்டுச்சு, இப்பதான் வந்து பாக்குறீங்க. என்ன பண்றது நீலா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு வேலை. எழுந்துக்கணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், சாப்பிடணும், விளையாடணும். அப்பா இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு. விளையாடுறது கூட ஒரு வேலையா? பின்ன இல்லையா நீலா, அது கூட வேலைதான். அப்படின்னு ரொம்ப பிஸி. சரி, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? கர்மாமா, கர்மா. போன ஜென்மத்துல யாருக்கோ பாவம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், அதான் இப்படி ஆயிருக்கு. ஐயோ, என்னாச்சு? பாவம் நீலாவுக்கு அடுத்த ஜென்மத்துல கூட கஷ்டம் குறையாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி சொல்ற? ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண பாவத்தோட எஃபெக்டே இப்படி இருக்கு. இந்த ஜென்மத்துல பண்ண பாவம் எல்லாம் இந்த டைம்ல கண்டிப்பா வீட்ல தானே இருப்பாரு. ஆனா எங்க போயிட்டாரு? குப்தா, குப்தா, மிஸ் அம்மா போட்டோவை பாத்துருவாளோன்னு பயமா இருக்கு. எனக்கு உன் கணவர் வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். இந்த பாலகிய உன் கணவர் இந்த அறையில பார்த்தாருன்னா அவருக்கு மூணாவது கண்ணு திறந்துரும். அவங்களோட போட்டோவை எங்க வச்சிருப்பாரு? Shut up! Shut up! எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம என் கேபின்குள்ள நீங்க போயிருப்பீங்க. ஐயோ, இவர் வர வந்துட்டாரே, இப்ப என்ன பண்றது? நான் இல்லாத போது என்னோட கேபினை ஓபன் பண்றதே தப்பு. அப்படி இருக்கும்போது அதை நியாயப்படுத்தணும்னு வர பாக்குறீங்களா? So what? இதுக்குள்ள நான் இப்பவே வரேன், வந்து பேசிக்கிறேன். ஐயோ, இந்த பொண்ணுங்க மகளே, உன்னோட கணவர் கதவை மூடிட்டாரு. ஆனா எதுக்கு? மிஸ்டர் குப்தா, அந்த வாய்க்கும் பிரெயினுக்கும் கொஞ்சம் ஜிப்பு போடுறீங்களா? அவருக்கு தெரியாதுல்ல உள்ள மிஸ்ஸமா இருக்கான்னு. ஆமால, அது தெரியாம உன் கணவர் அவரோட ஆடைகளை மாத்துவாரோன்னு என் மூளைக்கு தோணுது. மூட வேண்டியது என் கண்களே இல்ல, அந்த பாலகியோடத. ஐயோ, ஐயோ, பார்க்காத, வேணாம். பாகி, இன்னைக்கு உன்னோட பேட் டைம் டான்ஸ் இல்ல, தாண்டியாவே ஆடிக்கிட்டு இருக்கு.
ஐயோ போங்க போங்க அப்பாடா ஐயோ போயிட்டாரு. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். சார் கார் சர்வீஸ்ல இருந்து வந்துருச்சு சார். ஓகே 10 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஓகே சார். ஐயோ நான் யாரும் பார்க்கறேன் சார். ஹாய் ஹலோ. ஹாய் என்னாச்சு ராத்தோட்? சார் ஏன் அப்படி கத்துற? ஏதோ பயத்துல. பயமா? பயந்து கத்துற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? பெருச்சாலி சார், பெருச்சாலி. நான் கத்துன கத்துக்கு அது தெரிச்சு ஓடிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியாது சார். சார் இப்ப நீங்க இங்க தான் ட்ரெஸ் மாத்துனீங்களா சார்? ஏன் அப்படி கேக்குற? ரூம்ல மாத்துறதை விட பாத்ரூம்ல மாத்திக்கிட்டா யாரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு. என் ரூம்ல யார் பார்க்க போறா ராத்தோ? யார் பாப்பாங்க? இந்த ராத்தோடு இன்னைக்கு என்ன மாட்டி விட்டு வர போல இருக்கு. அது வந்து இப்போ ஒரு பெருச்சாலி இருந்தது இல்ல சார், அந்த மாதிரி யாராவது இருந்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாது இல்ல சார். அதனால என்னாச்சு ராத்தோ? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வீட்ல நான் தான் சமைக்க போறேன். என்ன பண்றது எப்படி பண்றது நீ சொல்லு. நானே அரைகுறையாதாம்மா சமைப்பேன். இதுல நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? வாய் மூடிட்டு நான் சொல்றது செய். சரிங்கம்மா, ஆனா என்னால கிச்சனுக்கு வர முடியாதுல்ல. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உங்க அளவுக்கு தெளிவா நானும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒண்ணு இல்லம்மா, இந்தா இந்த இயர்போன்ஸ் போட்டுட்டு எப்படி சமைக்கணும்னு எனக்கு சொல்லு. நான் இந்த இயர்போன்ஸ் போட்டுட்டு செய்றேன். நீங்க போங்கம்மா, நான் அசத்திடுறேன். அவ்வளவு வேண்டாம், நான் சொன்ன வேலையை சரியா செய், அது போதும். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கோ. சரிங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு நான் பண்ற ஹெல்ப்புக்கு நன்றியோட இந்த ஒரு வேலையாவது கரெக்டா செய். சரிங்கம்மா, நீங்க போங்க. இன்னைக்கு உங்களை கம கமன்னு சமைக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படியோ புது ஹெட்போன்ஸ் கிடைச்சிருச்சு.